ஒரு காட்டில் முயல் கூட்டம் வாழ்ந்து வந்தது. அந்த முயல்கள் காட்டில் கிடைக்கும் அனைத்து உணவுகளையும் பச்சை புல் போன்றவற்றை சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தன. அவைகளுக்கு அங்கு அன்றாட உண்ண உணவு எளிதாக கிடைக்கும். திடீரென கோடை காலம் வந்து கோடை வெயில் கடுமையாக இருந்ததால் பச்சை புற்கள் அனைத்தும் கருகி பாலைவனம் போல் காட்சியளித்தன. இந்த முயல்கள் உண்பதற்கு உணவின்றி மிகவும் அவதிப்பட்டு வந்தன. அங்கு வேட்டை நாய்கள் இந்த முயல்களை வேட்டையாட அங்கும் இங்கும் பதுங்கியிருந்தன. வேட்டை நாய்களை பார்த்து இந்த முயல்கள் தங்கள் இடத்திற்குள் ஒளிந்து கொண்டு வெளியே வர முடியாமல் தவித்தன. உணவின்றி மிகவும் அவதிப்பட்டனர். எல்லா முயல்களும் சேர்ந்து பேசிக் கொண்டிருந்தன. நாம் ஏதாவது செய்ய வேண்டும். எவ்வளவு நேரம் இங்கே ஒளிந்து கொண்டிருப்பது? அப்போது ஒரு முயல், கடவுள் நம்மை பலவீனப்படுத்திவிட்டார். எல்லா விலங்குகளும் துன்பம் ஏற்பட்டால் தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ள வல்லவை. ஆனால் நாம் பலவீனமாக இருக்கிறோம். எந்த பிரச்சனைகளிலிருந்தும் நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. கடவுள் ஏன் நம்மை இப்படி படைத்தார்? அதை தொடர்ந்து புகார் செய்தது. அப்போது மற்றொரு முயல், இதை என்னால் இனி தாங்க முடியாது. அந்த வேட்டை நாய்களிடம் இருந்து நம்மை மறைத்துக் கொள்வதை விட பசியுடன் வாழ முடியாமல் நான் இறப்பதையே விரும்புகிறேன். நான் போய் ஏதாவது ஆற்றில் விழப்போகிறேன். அப்போது மற்றொரு முயல், நாம் என்ன செய்தாலும் அதை ஒன்றாக செய்ய வேண்டும். வாழ்ந்தால் ஒன்றாக வாழ்வோம், அல்லது அனைவரும் சேர்ந்து ஆற்றில் விழுவோம் என்று கூறிவிட்டு ஆற்றை நோக்கி புறப்பட்டனர். அந்த முயல்கள் அனைத்தும் ஒரு ஆற்றங்கரையை அடர்ந்தன. ஆற்றங்கரையில் சில தவளைகள் இருந்தன. அந்த தவளைகள் அனைத்தும் முயல்களை கண்டு பயந்து ஒன்றன் பின் ஒன்றாக ஆற்றில் குதித்தன. இதை பார்த்த முயல் கூட்டம் ஆச்சரியத்துடன் நின்றது. இந்த தவளைகள் நம்மை கண்டு பயந்து தண்ணீருக்குள் குதிக்கின்றன. இந்த உலகில் நாம் பலவீனமானவர்கள் என்று நினைத்தோம். எல்லோருக்கும் எப்படி பயப்படுகிறோம் என்று பேசினோம். ஆனால் சிலர் நம்மை கண்டு பயப்படுகிறார்கள். இந்த தவளைகள் நம்மை கண்டு பயப்படுகின்றன என்று தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். அப்போது ஒரு முயல், இந்த சிக்கலில் இருந்து தப்பித்து நம்மை பாதுகாத்து கொள்ள நிச்சயமாக ஏதாவது வழி இருக்க வேண்டும். அந்த வழி என்ன என்பதை நாம் கண்டுபிடிப்போம். இந்த ஆற்றில் விழுந்து வாழ்க்கையை முடித்துக் கொள்வதை விட எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்வதே மேல் என்று சொல்லிவிட்டு உணவை தேடி வேறு இடத்திற்கு திரும்பினர்.